மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். மக்கள் ஆணை அரச நிதியை மோசடி செய்யும் பெறமல்ல. அரச நிதி முறைகேட்டில் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் என ஜனாதிபதி அனுர சவால். சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள். எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது. ஊழல் மோசடியாளர்கள், அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவேன். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. சட்டவாட்சியை கடுமையாக அமுல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை இடைநிறுத்தப் போவதில்லை. கூச்சலிடுபவர்கள் முடியுமானவரை கூச்சலிடட்டும், அழட்டும். மக்கள் ஆணை அரச நிதியை மோசடி செய்யும் வரமல்ல என்பதை உறுதிப்படுத்துவோம். இதற்கான சட்டங்கள் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பிக்கு தின நிகழ்வில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது கடந்த காலங்களின் பிரதிபலனாகும். பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி புதையல் தோண்டுகின்றார். பதில் பொலிஸ்மா அதிபர் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாடு எங்கு செல்கின்றது? இராணுவத்தின் பிரதான அதிகாரி புதையல் தோண்டியுள்ளார். இதற்கு பொன்னொருவர் பலி கொடுக்கப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் எவ்வித அனுமதி இல்லாமல் சிறை கைதிகள் சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது. இராச்சியத்தின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதங்கள் இராணுவ முகாமில் இருந்து வெளியாட்களுக்கு விற்கப்பட்டுள்ளன. D56 ரக 73 துப்பாக்கிகள் இராணுவ முகாமில் இருந்து வெளியில் சென்றுள்ளமை தற்போது அறிக்கையிடப்பட்டுள்ளன. அரசு அதிகாரிகள் தமது பொறுப்பை பணத்தால் மதிப்பிட்டு முறையற்ற வகையில் செயற்பட்டுள்ளனர். இதனால் சமூக கட்டமைப்பும் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளதென விசாலமான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றால் எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள். எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது. ஊழல் மோசடி, அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் என தெரிவித்துள்ளார். அரச அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்த அரசியல்வாதிகளுக்கு அனுமதி இல்லை. ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் மனச்சாட்சியுடன் செயற்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடு செய்துவிட்டு மக்களிடம் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களின் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட முடியாது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சட்டத்தில் எவ்விதத்திலும் வீட்டின் அளவு பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் ஆட்சியாளர்கள் தமது வீட்டை 35,000 சதுர அடியாக பெற்றுக்கொண்டுள்ளார்கள். இது நியாயமானதா? கோவிட் பெருந்தொற்றிற்கு காலத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்காக 400 மில்லியன் ரூபாய் அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்புரிமைகளை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ரத்து செய்வேன். நாட்டை திருத்த வேண்டுமாயின் இவ்வாறான கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அரசு நிறுவனங்கள் அரசியலமைப்பினால் தமக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும். பல துறைகளில் வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு சட்டத்தின் ஊடாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். ரணிலுக்காக குரல் கொடுத்த சுமந்திரன் ஏன் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக குரல் கொடுக்கவில்லை? மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் கேள்வி. ரணிலுக்காக பாடுபடும் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு ஏன் முயற்சிக்கவில்லை என மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது கண்டனம் தெரிவித்த MA சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்காக முயற்சிக்காது விலாங்கு மீன் போன்றே செயற்படுகின்றார். முன்னைய காலத்தில் ரணிலிடம் தனது சுயநலத்தையும் பெற்றுக்கொண்ட பணப்பட்டிக்கான விசுவாசத்தையும் காட்டுகின்றது. நல்லாட்சி காலத்தில் ரணிலுக்கு முண்டு கொடுத்து ஆட்சியில் நிழல் ஆட்சியாளர்களாக இருந்த இவர்கள் அன்றும் ரணிலை கொண்டு வந்து தமது தேவைகளையே நிவர்த்தி செய்து லட்சாதிபதியாகினர்.
தற்போது ரணில் கைதானவுடன் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடுகின்றனர். இது ஊழல்வாதிகள் தமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே இருக்கின்றது. அந்த வகையில் ரணிலின் விடுவிப்பில் அவர் நோயின் தன்மையே தாக்கத்தை செலுத்தியது. எனவே மக்களின் நலன்களையும் அவர்களது சொத்துக்களையும் யார் துஷ்பிரயோகம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ரணிலின் கைது பாடமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கச்சதீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். விஜய்க்கு பதிலடி கொடுத்த விஜித ஹேரத். கச்சதீவை ஒருபோதும் நாம் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கச்சதீவை மீட்டு தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறி வருகின்றனர். அதனை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ராஜதந்திர மட்டத்தில் எவரும் கருத்து வெளியிட்டிருந்தால் அது குறித்து கவனம் செலுத்தலாம். ஆனால் இவ்வாறான கருத்துக்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. கச்சதீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் 25 நாளாக தொடரும் எதிர்ப்பு போராட்டம். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை 25வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மலையக மக்களை இலங்கை பிரஜைகளாக அங்கீகரிக்க விரைவில் நடவடிக்கை. மலையக மக்களை மலையக தமிழ் மக்கள் என அரசியல் ரீதியாக அங்கீகரிப்பது அந்த சமூகத்திற்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம் மற்றும் பெருமையை கொடுக்கும் செயலாகும். அதற்கான நடவடிக்கைகள் இனியும் தாமதப்படுத்தப்பட மாட்டாது என உறுதியளிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களை அரசாங்கம் முறையாக மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இந்த ரீதியில் இந்த குறுகிய காலத்திற்குள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான எங்கள் பொறுப்புடன் நாங்கள் முன்னேறி வருகின்றோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத் மலையக மக்கள் பிறப்புச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களில் அதிகாரப்பூர்வமாக மலையக தமிழ் மக்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்கள் நமது நாட்டின் பிரஜைகளாக முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சொந்த வீடுகள், நிலம், தரமான கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை பெற தகுதியானவர்கள். இந்த நோக்கத்திற்காகவே ஹட்டன் பிரகடனம் முன்வைக்கப்பட்டது. அது முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் சுமார் 4200 குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வமாக வீடுகளை வழங்க ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், ஆனால் ஒரு தொழில்நுட்ப தடையால் அந்த செயல்முறை ஓரளவு தாமதமானது என்றும் வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவர்கள் நமது நாட்டில் நீண்ட காலமாக துன்பப்பட்ட மக்கள், வறுமை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட கல்வி வசதிகளை எதிர்கொண்டவர்கள். இந்த யதார்த்தத்தை நாம் பல தசாப்தங்களுக்கு முன்பே ஒப்புக்கொண்டோம். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். எனவே இதில் மேலும் தாமதங்கள் ஏற்படாது என நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பதுளை, நுவரெலியா, மாத்தளை, ரத்தினபுரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மலையக மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்து நாடு திரும்பிய நெல்லியடி நபரின் 1 கோடிக்கு மேற்பட்ட பணம் திருட்டு, 10 பேர் கைது.
வெளிநாடொன்றில் இருந்து வந்து நெல்லியடிய பகுதியில் வசித்து வந்த நபரின் சுமார் 1,40,00,000 ரூபாய் பணத்தினை திருடியமை உடைமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வரையில் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புலம்பெயர் நாடொன்றில் இருந்து தாயகம் திரும்பி நெல்லியடி பகுதியில் நபர் ஒருவர் வசித்து வந்துள்ளார். அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உள்ளிட்ட பணத்தினையும் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போனதனை அறிந்து அது தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்து செல்லும் இருவர் தொடர்பில் சந்தேகமடைந்து இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் தாம் பணத்தினை வீட்டிலிருந்து சிறிதாக திருடி வந்ததாகவும் அவற்றினை நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஊடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வெளிநாட்டு பணங்களை மாற்றி கொடுக்கும் நிலையத்தில் பணத்தினை மாற்றியதாகவும் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தொடர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டமை, திருடப்பட்ட பணத்தினை உடைமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மேலும் 8 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட பணத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை மீட்டுள்ளதாகவும் ஏனைய பணத்தினை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். நடிகர் விஜய் மீது முதல் கிரிமினல் வழக்கு பதிவு. மதுரை மாவட்டம் பரபத்தி கிராமத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பிரமாண்ட அளவில் நடைபெற்றது. அதில் தலைவராக விஜய் கலந்து கொண்டு நான் வரேன் என்ற பாடலுடன் நடந்து வருவதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் மேடையை நோக்கி சில ரசிகர்கள் செல்ல முயன்றனர். அவர்களை தடுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3000க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் கடுமையான முறையில் நடந்து கொண்டனர். பலர் மேடையில் ஏற முயன்ற வேளையில் தூக்கி தரையில் வீசப்பட்ட சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இதில் ஒருவர் படுகாயமடைந்து தரையில் வலியில் புரண்டபடியே கதறிய போதும் யாரும் உதவ முன்வரவில்லை. மேலும் மற்றொரு இளைஞர் கம்பியிலேயே தொற்றிக்கொண்டு உயிரை காக்க முயன்றதை போன்ற வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. சம்பவத்தை கண்டவர்கள் பவுன்சர்களின் செயல்பாட்டில் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் மேடையில் ஏற முயன்றதாக தன்னை பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக குற்றச்சாட்டு எழுப்பி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். அவரது தாயாரும் அவரது உடனிருந்தார். இந்நிலையில் தொண்டரை பவுன்சர் தூக்கி வீசிய சம்பவத்தில் விஜய் மீது முதல் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சரத்குமார் பெரம்பலூர் எஸ்பி ஆபீஸில் கொடுத்த புகாரின் பேரில் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கில் கொலை, மிரட்டல், சுட்டு தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்கின் முதல் முறை குற்றவாளியாக விஜய் மேலும் பவுன்சர்கள் 10 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான 50% வரி விதிப்பு இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ஏனைய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை உயர்த்தி வருகின்றார். அதன்படி அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் முதலில் 25% வரி விதித்ததுடன் அந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்தது. அத்துடன் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய், இராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு அபராதமாக இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. எனவே அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு இன்று முதல் 50% அதிகரித்திருக்கின்றது. இந்திய பொருட்கள் மீதான 50% வரி விதிப்பால் புடவை, தைத்த ஆடைகள், நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள், இறால், தோல்,
காலணி, விலங்கு பொருட்கள், ரசாயன, மின்சார, எந்திர சாதனங்கள் ஆகிய துறைகள் பாதிக்கப்படும். ஆனால் மருந்து பொருட்கள், எரிசக்தி பொருட்கள், இலத்திரனியல் பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் ஆகியவற்றிற்கு 50% வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். கடந்த ஆண்டு வர்த்தக மதிப்புப்படி அமெரிக்காவுக்கு $4,820 கோடி மதிப்புள்ள இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. எனவே அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் $4,820 கோடி மதிப்புள்ள இந்திய பொருட்களின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இந்திய மத்திய வர்த்தக அமைச்சம் தெரிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். தேர்தலில் வெற்றி பெற்றால் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டில் இருந்து பிரித்தானியா வெளியேறும். பிரிட்டனின் தீவிர வலதுசாரி சீர்திருத்த பிரித்தானிய கட்சியின் தலைவரான நைஜல் ஃபராஜ் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டிலிருந்து வெளியேறி குழந்தைகள் உட்பட சட்டவிரோதமாக நாட்டிற்குள் வரும் எவரையும் உடனடியாக தடுத்து வைத்து நாடு கடத்துவதற்கு உறுதியளித்துள்ளார். ஆங்கில கால்வாயை கடந்து படகுகளில் வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு மற்றும் புகலிடம் கோருபவர்களை தங்க வைக்க அரசாங்கம் ஹோட்டல்களை பயன்படுத்துவதற்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் நைஜல் ஃபராஜ் இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்கு வந்தால் நீங்கள் தடுத்து வைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள், ஒருபோதும் தங்க அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நைஜல் ஃபராஜ் செய்தியாளர் கூட்டத்தில் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையை சுற்றியுள்ள நாட்டில் உள்ள மனநிலை முழுமையான விரக்திக்கும் அதிகரித்து வரும் கோபத்திற்கும் இடையிலான கவலையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் பொது ஒழுங்கிற்கு உண்மையான அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பிரான்ஸ் எதிர்கொள்ளும் 2.58 டிரில்லியன் கடன் சுமை விரைவில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பிற்கு தள்ளப்படலாம். பிரான்ஸ் மிகப்பெரிய 2.58 டிரில்லியன் கடன் சுமையை எதிர்கொள்கின்றது. மேலும் இமானுவேல் மக்ரோனின் அரசாங்கம் சரிவின் விளிம்பில் தத்தளிக்கும் நிலையில் விரைவில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பு அவமானத்திற்கு தள்ளப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சர் எரிக் லம்பார்ட் IMF பாரிஸை பிணை எடுப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படும் ஆபத்து உள்ளது என்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பிரதமர் பிரான்சுவா பீரு பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கோருவதாக கூறிய சில வாரங்களில் பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்க்கப்படலாம் என்ற பரவலான கணிப்புகளுக்கு மத்தியில் இந்த தகவல் வந்துள்ளது. தற்போதைய பிரதமர் பதவி விலகினால் பிரான்ஸ் 2.85 டிரில்லியன் கடனுக்கு கீழே தள்ளப்பட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் நாடு திசை திரும்ப முடியாததாகவும் பட்ஜெட் இல்லாததாகவும் இருக்கும் எனவும் மேலும் கூறப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.